Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா again ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். So லாஸ்ட் வீக்ல வந்து எங்களுடைய pregnancy and birth experience வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து almost it's kind of like a part 2 மாதிரி நீங்க birthக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு என்னென்ன பண்ணுவாங்க, உங்க வைஃப்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்க எப்படி ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வரலாம் அந்த மாதிரி டீடைல்ஸ் அதெல்லாம் அந்த birthக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பர்த்துக்கு அப்புறம் வந்து இன்கேஸ் நீங்கள் நார்மல் டெலிவரி வார்ட்லேயோ இல்லை ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தீங்கன்னா குழந்தை வெளியே வந்த உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிடுவாங்க. உடனே கையில் கொடுத்துட்டு எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேபி வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அப்போவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு என்ன மெத்தட், நீங்கள் இப்போ அந்த சி செக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி அதிகமாக ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ சாந்தினி கேஸில் வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிறனால ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி எங்கள் கேஸில் என்னென்னா அவளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இந்த ப்ராசஸ் சொல்லிடுறேன், அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு வார்டுக்கு போக சொல்லிடுவாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா யூகேல நீங்கள் இப்போ வார்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நான் கேள்விப்பட்டது என்னென்னா தனியாக தான் இருக்கணும். ஸோ இப்போ ஒய்ஃப் அவங்க அம்மாவும் பாப்பாவும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேமிலி வார்டு அப்படின்னு சில இதில் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப மினிமம் இதுதான் இருக்குங்கிறனால எல்லாருக்குமே அது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பாப்பாவும் தான் தனியாக தான் தங்கியிருந்தாங்க நைட்டு. ஓவர் நைட் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டே பண்ண முடியாது. பட் எங்கள் கேஸில் வந்து நாங்கள் தேங்க்ஃபுல்லி நான் போனோடனே நான் கேட்டுட்டேன், நான் டெலிவரிக்கு முன்னாடியே நான் கேட்டேன், டெலிவரி ஆனால் பாப்பானா நான் கண்டிப்பாக நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரெட்டிங் நாங்கள் இருந்தது ராயல் பக்ஷர் ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ அதனால் அவங்கள்ட்ட அப்போயே வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் சரி கரெக்டாக பேபி பிறந்த அந்த டைமுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபேமிலி ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ரூம்னா வந்து செப்பரேட் ரூம் மாதிரி கிடையாது, பட் ஃபுல் கர்டன்ஸ் இருக்கும். பட் தேர் வில் பி அனதர் சேர், இன்னொரு சேர் இருக்கும், நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ நல்லா அது வந்து ரிக்ளைனர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் டெலிவரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த இது கேட்டுக்கோங்க, எங்கள் ஃபேமிலி ரூம் இருந்தால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு இதுலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பர்த் கொடுத்துட்ருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ஷன் அப்போல்லாம் வந்து அவங்க வந்து டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்களுக்குலாம் அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே போல் எங்களுக்கு வந்து நாங்கள் போகிறப்ப நல்ல வேலை நான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களாம் அங்கே வாட்ஃபோர்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அவனால் ஸ்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏதோ இமெயிலெலாம் அனுப்பி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி ஃபேமிலி இருக்கிறத பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு மார்னிங் பாப்பா பிறந்தது வந்து 10 o'clock மார்னிங் டைம் தான், 10:42 யூகே டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ சாந்தினிக்கு இந்த கேஸில் அதான் உங்களுடைய இப்போ நார்மலாக எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை அனுப்பிடுவாங்க. சாந்தினி கேஸில் வந்து கொஞ்சம் அந்த ஹார்ட் இது வந்து கொஞ்சம் இதாக இருந்தனால ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க சாந்தினிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அயன் டெஃபிஷியன்சி, இதனால அயன் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து டே 2 மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஃபிட்பிட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஆப்பிள் வாட்ச்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஹார்ட் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. சாந்தினிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து 120, 125லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் இன் an hour, ஒன்ஸ் இன் 2 hours வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் இருந்தனால நாங்கள் ரெகுலர் நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த அயன் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கும் உங்களுக்கும் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பாப்பாவுக்கு பேபி பவுடர் ஆர் பாலில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அவங்களும் தருவாங்க. பட் நாங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து சீக்கிரமே போடுறேன், நெக்ஸ்ட் வீக்கில் நான் போடுறேன், என்னென்ன திங்ஸ்லாம் நாங்கள் பேக் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் போடுறேன். அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப நீங்கள் அது எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு எல்லாமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு போனது எல்லாமே அதை நான் போடுறேன். அதே போல் இப்போ நீங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களே அங்கே ஃபுட்டு கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பாப்பாவை செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்புறமேட்டு உங்களுக்கும் பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் பர்த் யூ கிவன் அதை வச்சு உங்களுக்கு வந்து நார்மல் டாக்டர்ஸும் வந்து செக் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது சர்ஜன் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சர்ஜனும் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டரும் வருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேக்கில் ஏதாவது ஸ்பைன் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னாலும் அவங்களும் வந்து ஒரு செக்அப் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் எல்லாமே சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு டிஸ்சார்ஜ்லாம் பார்த்து சி செக்ஷனுக்கு தெரியல எவ்வளோ நாள்னு. பட் நார்மலுக்கு வந்து 1 டே ஆர் 2 டேஸில் வந்து உங்களுக்கு இது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் சூப்பராக கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாத்திரை என்னென்ன டேப்லெட்ஸ் வேணும் அப்படிங்கிறதும் அவங்களே நீட்டாக அங்கேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ரெக்கார்ட் புக் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ஸோ உள்ளேருந்து பாப்பா பேர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னென்ன வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிறது, என்னென்ன போட்டிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸு, அப்புறம் எல்லாமே இருக்கும். அந்த இது வந்து நானே இது ஃபுல்லாக ஒன்றும் படிக்கல. அந்த கேர்ள்ஸ் வெயிட் இது பண்ணுறது, செக் பண்ணுறது, எப்படி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது, அதில் இதுன்னு ஒரு பெரிய புக் இருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். நான் நினச்சி பார்த்தேன் சார் இவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு புக் வந்து உங்கள் குழந்தைக்கு ஒன்று கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு அவ்வளோதான் நடக்கும். ஸோ பாப்பாவையும் வந்து ஒரு 2-3 தடவை செக் பண்ணிப்பாங்க, எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்டே பண்ணுறப்பே பெல் இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி அதை அடிச்சிங்கன்னா உடனே எதானாலும் இமீடியட்டாக அசஸ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி, எப்படி வந்து பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது? நம்ம கார் சீட் வச்சுக்கணுமா, இல்லை இந்த இன்ஃபென்ட் கார் சீட் வாங்கணுமா, இல்லை அவங்களே நம்ம ஸ்ட்ரோலரில் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை அவங்க கொண்டு வந்து விடுவாங்களா அப்படிங்கிற டவுட் நிறையா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் அந்த டவுட் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கார் சீட் வந்து ஒன்று வாங்கிட்டேன். அது ஜோயில் வந்து இந்த ஐஸ்பின் 360 ஒன்று இருக்கும். அந்த ஒரு கார் சீட் வாங்கி நான் ஃபிட் பண்ணிட்டேன் காரில். பட் அது என்னென்னா, அது வந்து இந்த இன்ஃபென்ட் கார் சீட் மாதிரி கிடையாது. சும்மா அப்படியே தூக்கிட்டு இருந்தால் சீட் பெல்ட்டுகள் அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி கார் சீட் கிடையாது. அது வந்து ப்ராப்பராக இட்ஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு கார் சீட். அதுதான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் பேபியை வீட்டுக்கு கூட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்த பலூன்லாம் தூக்கிட்டு கொண்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. வீட்டுக்குன்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருந்தார். பட் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன ஒரு பேசினெட் மாதிரி வித் ஸ்ட்ராலர் தள்ளுற மாதிரி ஒன்று இருக்கும். பட் நீங்கள் அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது வெளியே. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு கார் வரைக்கும் எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவங்க அதிலெல்லாம் கொண்டு வந்து தரல. ஒன்று நீங்கள் வந்து இன்ஃபென்ட் கார் சீட்டோட இன்ஃபென்ட் கார் சீட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கார் சீட் கொண்டு வந்து பாப்பாவை உள்ளே வச்சு கொண்டு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கையிலே தூக்கிட்டு வந்துக்கலாம். ஸோ நாங்கள்லாம் வந்து பாப்பா வந்து நான் கையிலே தான் தூக்கிட்டு வந்தேன். ஸோ கையிலே தூக்கிட்டு வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் கார் சீட்டில் வந்து அந்த இன்ஃபென்ட் கார் சீட் ஃபிட்டிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்குன்னு இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் அந்த இன்ஃபென்ட் கார் சீட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ரெகுலர் கார் சீட் வாங்கிக்கிறீங்கனாலே அதையே வாங்கிக்கோங்க. இதுக்குன்னு நீங்கள் வாங்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் பாப்பா வந்து எனக்கு வந்து அந்த கார் சீட்டில் தூக்கத்தை விட நான் கையிலே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான்லாம் வந்து நாங்கள் வர்றப்போ வந்து பாப்பாவை நான் கையில் தூக்கிக்கிட்டேன். அப்புறம் சாந்தி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாங்க எல்லோரும். ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் கார்லேயே நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பாப்பா பிறந்தப்போ அவங்க நர்ஸ் அங்கே மிட்வைஃபே வந்து ஒரு இதில் பேசினெட்டில் கொண்டு வந்து கார் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம். பட் டோன்ட் வரி, நீங்கள் கையிலையும் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கையில் கொண்டு போனாலும் நீங்கள் கையில் கொண்டு போய்க்கலாம். கண்டிப்பாக அது வந்து அலவுடு தான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் உங்களுக்கு NHS ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு பாப்பா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் ஃப்ரம் டே ஆஃப் பர்த்லேருந்து நெக்ஸ்ட்டு 21 டேஸுக்கு வந்து ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட மிட்வைஃப் கேரில் தான் இருப்பீங்க. ஸோ எதுனாலுமே ஸ்டில் வந்து நீங்கள் உங்கள் ட்ரியாஜ் நம்பர், உங்களுக்கு நீங்கள் மிட்வைஃப்க்கு வந்து ஒரு ட்ரியாஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கே தான் கால் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வந்து முன்னாடியும் சரி, பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் சரி, பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் நம்மளால் அவ்வளோவாலாம் வெளியே போயிட்டுலாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த கிளைமேட் குளிர்னால பாப்பா கூட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அடுத்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மந்த் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கமிங் பேக் லைக் இதில் வந்துட்டு பாப்பா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 21 டேஸ் வந்து மிட்வைஃபோட இதில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட ஜிபிக்கு நீங்கள் உங்களை மூவ் பண்ணிடுவாங்க. பாப்பாவும் அப்படி தான் மிட்வைஃபே பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஹெல்த் விசிட்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து உங்களை ரெகுலராக செக்அப் பண்ண வருவாங்க, பாப்பாவை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் இதில் இன்னும் நல்ல அட்வான்டேஜ் யூகேயில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி
நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சொன்னேன்ல, எங்களுக்கு பாப்பா போனதுக்கப்புறமே பயங்கர இதாக தான் இருந்தது, சாந்தினி ரிக்கவர் ஆகிறதுக்கு அதெல்லாம். ஸோ அதனால் நிறைய தடவை ஃபோன் பண்ணிடுவோம், ட்ரியாஜ் ஃபோன் பண்ணுவாங்க, உடனே அவங்க வந்து ஒரு மிட்வைஃப் வந்து அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ 1 hour மேபி அந்த சேம் டே ஈவினிங் ஆர் நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படியே அனுப்பிடுறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்து சாந்தினியும் ரெகுலராக செக்அப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 டேஸில் ஒரு செக்அப் இருக்கும். அப்புறம் பாப்பாவை பார்க்குறதுக்கு இன்னொரு செக்அப் வருவாங்க. ஒவ்வொரு தடவை பாப்பாவை செக்அப் பண்ண வர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட், பாப்பாவோட ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் எல்லாம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இன்கேஸ் வந்து வெயிட் ஏதாவது ட்ராப் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும், வெயிட் வந்து பர்த் வெயிட்டை விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் அவங்க ரொம்ப இதாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், மறுபடியும் இந்த ரெட் புக் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அவங்க ஒவ்வொரு விசிட் டாக்டர் வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ வெயிட் இருந்திருக்காங்க எல்லாத்தையுமே மாற்றி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு செக்குக்குமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த டைம் இந்த செக் பண்ணப்போ இவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இதில் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ், என்னென்ன வேக்சின் போடணும், எந்த மந்தில் போடணும், எந்த வீக்கில், 4th வீக்கில் ஒன்று, 6th வீக்கில் ஒன்று, 8th வீக்கில், 12th வீக்கில் அந்த மாதிரி, அப்புறம் 1 இயரில் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே டீட்டெயில்டாக அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்னாலுமே நம்ம வந்து ஓவராக பயப்பட ஆரம்பிச்சிடும். அதுவும் ஃபஸ்ட் பேபியாக இருந்தால் கண்டிப்பாக. ஸோ எங்கள் கேஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கு நாங்கள் ரொம்ப பயந்துட்டு நைட் 12 மணிக்கு நாங்கள் 11:30 போல் நாங்கள் ட்ரியாஜுக்கு ஃபோன் பண்ணோம். ஸோ எந்தளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக இருக்காங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 11:45 போல் நாங்கள் ட்ரியாஜுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவங்க வந்துட்டு பேசிவிட்டு அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புனாங்க ஒரு வீடியோ காலுக்கு. ஸோ நாங்கள் சரி அந்த வீடியோ கால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்போ அவங்க பேசிவிட்டு நாங்கள் பாப்பா பார்த்து காமிக்க சொன்னாங்க. அதை காமிச்சிட்டு அவரை பேசிகிட்டே இருக்கிறதுக்கு அவங்க உடனே சொன்னாங்க, நீங்கள் முதல்ல பாப்பா வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவள் நைட் ட்ரெஸ்ஸில் தூங்கிட்டு இருந்தா. ஸோ நீங்கள் முதல்ல அவளை கிளப்பி ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் தான் சொன்னது வந்து ஜான்வரி, ஸோ நல்ல குளிர். ஸோ அவங்க எங்கள் கூட பேசிகிட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம், இதெல்லாம் ஓகே தான், நார்மல் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த பெருசாக ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் ரெடி ஆயிருங்கன்னு. நீங்கள் ரெடி ஆகின்னு பேசிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸில் வீடியோ காலில் அவங்க பாப்பாவை பார்த்து பேசிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கால் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அப்பாயின்மெண்ட் இப்போ புக் பண்ணிவிட்டேன், நீங்கள் நேராக ஏஎன்இனா இங்கே வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஏஎன்இ போயிடுங்க, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ இன் 15 minutes. உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் ஹாஸ்பிட்டல்னு கேட்டாங்க. நான் 10 minutes டிரைவ் அப்படின்னு. ஓகே போங்க, தே வில் பி எக்ஸ்பெக்டிங் யூ இன் 15 minutes அப்படின்னு சொல்லி எங்கள் கூட ஃபோன் பேசிவிட்டு அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் டக்குன்னு பாப்பா ஏஎன்இ கூட்டிகிட்டு உள்ளே ஏஎன்இக்குள்ளே என்ட்ரு ஆனோம் நாங்கள் போய் நாங்கள் வந்துட்டோம்னு சொன்ன உடனே டக்குன்னு டாக்டர் கூப்பிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தே லைக் நீங்கள் எங்கள் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் வந்து எங்கேயுமே ஒரு வெயிட்டிங் கூட இல்லை. ஸோ இல்லை, யூ ஆர் கம்ப்ளீட்லி கவர்ட். ஸோ அந்த ட்ரியாஜ் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரியாஜில் பண்ண முடியலாம் 111 கால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 111 கால் பண்ணிங்கன்னா இதெல்லாமே அவங்க வந்து ஒரு வீடியோவில் எல்லாமே பார்த்து, ஆக்சுவலி ட்ரியாஜ் லைன் இல்லை, இது வந்து 111 கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீடியோ கால் எல்லாம் பார்த்து அவங்களே ஒரு டாக்டர் பார்த்துட்டு பேசிவிட்டு அவங்க வந்து நீங்கள் ஏஎன்இக்கு போக சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கெடியூல்டாக நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. எனக்கு இங்கே என்னோட அந்த ஆஃப்டர் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் விசிட்டர் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹெல்த் விசிட்டர்ஸ் வந்து செக்கப் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 3rd டே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் 3rd டேவோ 2nd டே வருவாங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு வருவாங்க. அப்புறம் இன்னொரு ஃபர்தர் 1 வீக் கழிச்சு வருவாங்க. ஸோ எவ்ரி வீக் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஹெல்த் விசிட்டர் செக்கப் இருக்கும். அந்த ஹெல்த் விசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் வந்து என்ன, ஃபஸ்ட் 2 டைம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் வந்து வெயிட் செக் பண்ணிப்பாங்க, எல்லாரும் ஓகேவான்னு செக் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த ஹார்ட் பல்ஸ் ரேட் செக் பண்ணுவாங்க, அப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹீல் பிரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நம்ம கால் பாதத்தில் இந்த ஹீலில் வந்து ஒரு இது மாதிரி ஊசி மாதிரி குத்தி பிளட்டு இது பண்ணிப்பாங்க, பிளட் எடுத்து அந்த பேட்ச் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேப்பரில் ஒரு ஸ்பாட்ஸாக இருக்கும் ரவுண்டாக. ஸோ அவங்க ஹீலை ப்ரிக் பண்ணி அந்த ரவுண்டில் வந்து இப்படி வச்சு எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க அந்த இதுக்கு ஸோ அந்த ஹீல் ப்ரிக் டெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளோ சொன்னாங்க மறந்துட்டேன், நான் தப்பாக கூட சொல்லலாம், அரௌண்ட் லைக் 16 டைப்ஸ் ஆஃப் இதை வந்து இது பண்ணுவாங்களாமா, டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 6 ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தடவை குத்தி, ஆக்சுவலி அந்த 6 டைம்ஸ் குத்துறாங்க, ரொம்ப வலியெல்லாம் இல்லை பாப்பாவுக்கு, பட் 6 டைம்ஸ் குத்தி அவங்க பிளட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஹீல் பிரிக் டெஸ்ட்லேயே வந்து நிறைய டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஸோ இன்கேஸ் ஏதாவது அதான் சொன்ன மாதிரி இவங்க இன்னும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஹீல் பிரிக் டெஸ்ட் முடிச்சு அதோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து அந்த லெட்டரில் வந்துடும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் எல்லாமே சூப்பராக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஜிபியிலேருந்து அஃபிஷியலாக லெட்டரும் வந்துடும். இந்த மாதிரி உங்களோட செக்கப், ஃபாலோஅப் செக்கப்ஸுக்கு என்னென்ன பண்ணணும்,
நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் 1 மந்த் ஒரு 3 மந்த்ஸ் டவுன் த லைனுக்கு அப்புறம் கூட அந்த ஃபிசியோதெரப்பிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபாலோ அப் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அதெல்லாமே உங்களுக்கு லெட்டர் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரிலீஜியஸாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாமே எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூலாக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். நான் முடிஞ்சளவு நான் இந்த ப்ரெக்னென்சி அண்ட் பர்த் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் 2 வீடியோவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க போன வீடியோ பார்க்கலன்னா அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ NHSல வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த 6 மந்த்ஸ் அண்ட் அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி அண்ட் பர்த் டேயில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ரியலைஸ் பண்ண 2-3 விஷயங்கள்லாம் நான் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த மெயினாக பாப்பா எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அதெல்லாம் ஒரு நல்ல டவுட் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதெல்லாமும் சரி இன்னொரு வீடியோவை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம இந்த பேபி டாபிக் பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மந்த் பேபியை பார்த்துக்கிறது வந்து இட் வாஸ் லைக் கிரேசி, பயங்கர ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் டிப்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரிக்கும் கிடையாது. நீங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்கேஜிங்காக போகும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு மந்த் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பா வச்சுட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எதுக்கெலாம் பயந்தோம், இதெல்லாம் பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஃபஸ்ட் பேபிங்கிறனால நம்ம இதுக்கெலாம் பயப்படுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். இந்த ஃபஸ்ட் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாப்பா கூட்டிகிட்டு ஃப்ளைட்லலாம் வந்தோம். இந்த ஃப்ளைட் ஜேர்னி, ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் ஃப்ளைட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டினியூஸாக வந்து இந்த பேபி ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ட்ராவல் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நிறையா சொல்லிட்டு இருக்கனால ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் நான் ஓரளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 சீரீஸாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் மறுபடியும் UK போயிடலான்ட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே UKல போயிட்டு பாப்பா வச்சுட்டு எங்கே வெளியே போகிறோம், எப்படிலாம் அங்கே போய் ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறதுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து எப்படி இருந்தாலும் கோப்பப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கண்டினியூஸாக எங்கள் ஜேர்னி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.